விஜய் ஆண்டனி அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்களோட இந்த டைட்டில் இஷ்யூ தான் வந்து பெரிதளவுல பேசப்பட்டு இருக்கு. என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள? என்ன பண்ணிடுவாங்க பார்க்கலாம், நான் இப்படிதான் வைப்பேன் அப்படின்ற முடிவுல சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. விஜய் ஆண்டனி லீகலா கேட்கிறாரு, இனி தமிழ் சினிமானா சிவகார்த்திகேயன் அப்படின்ற நினைப்புல அவர் இருக்கிறாரு. அது நியாயமான கோவம் தானே விஜய் ஆண்டனி. பராசக்தியோட டைட்டில் ரிலீஸ் கிளிப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு விஜய் ஸ்டைல் தான் இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து கொஞ்சம் அவருடைய ஆட்டிடியூட கொஞ்சம் வேற மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்த விஜய் நினைச்சிட்டு இருக்கிறாரு, அடுத்த அஜித் நினைச்சிட்டு இருக்கிறாரு. வந்து அந்த துப்பாக்கி வந்து இப்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்றீங்க. என்ன சொல்றது, அவர் ஒரு சின்ன தலைகணம் கூட இருக்கு, சிவகார்த்திகேயன் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சூர்யா இதுல இருந்து வெளியே வந்ததுக்கு காரணம் ஏன்னா இன்னைக்கு சூர்யா வந்து ஹிந்தியில போய் உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஹிந்தி தான் சோறு போட்டு. இப்போ சமீபத்தில் வந்து அமரனோட சக்சஸ் அதே வந்து சிவகார்த்திகேயன் அவரும் சொல்லியிருக்காங்க, என்னுடைய எந்த படமும் ஓடலைன்னா என்ன குறை சொல்றீங்க. இப்போ அமரன் படம் ஓடி இருக்கு, ஆனா இந்த படம் ஓனது சினிமாஸ்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பிலிம் கிரிட்டிக் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டாபிக்கா இருக்கிறது விஜய் ஆண்டனி அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்களோட இந்த டைட்டில் இஷ்யூ தான் வந்து பெரிதளவுல பேசப்பட்டு இருக்கு. என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள? ஏன் இந்த டைட்டிலுக்காக இவ்வளவு சண்டை நடக்குது? யாரு மேல உண்மையான தவறு இருக்கு? இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தவறுன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் ஆண்டனி என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய படத்துக்கு அவரு தான் வந்து முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. இது பராசக்தின்றது வந்து தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி மூணுத்துக்கு தான் பராசக்தின்னு பண்ணியிருக்காரு. தமிழ்ல வந்து சக்தி திருமகன் பண்ணியிருக்காரு. அவரு உஷாராதம் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ரைட்ஸ் வாங்கலைங்க. ஏன்னா பராசக்தி படத்துடைய டைட்டில் உரிமை வந்து ஏவிஎம் கிட்ட இருக்கு. ஏன்னா ஏவிஎம் தான் பல வருஷம் முன்னாடி சிவாஜி வச்சு அந்த படம் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு நிறைய படங்கள் வந்தது, புதிய பராசக்தி அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் படம்லாம் வந்தது. ஆனா பராசக்தி அப்படின்ற பேர்ல வந்து யாருமே போயிட்டு வாங்கல. விஜய் ஆண்டனி என்ன பண்ணாரு, இங்க வந்து அந்த பராசக்தின்றதுக்கு டைட்டில் வாங்காம தெலுங்கு, மலையாளம் மட்டும் வந்துட்டு மற்ற லாங்குவேஜ் எல்லாத்தையுமே வந்து பராசக்தினே பேர் வச்சுட்டாரு. இங்க வந்து சக்தி திருமகன் வச்சுட்டாரு. இந்த நேரத்துல இங்க என்ன ஆச்சு, சிவகார்த்திகேயன் வந்து சுதா கோங்கராவுடைய டைரக்ஷன்ல இப்போ படம் பண்றப்ப அந்த படத்துக்கு வந்து பராசக்தின்னு சொல்லிட்டு முறையா போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஏவிஎம்ல பர்மிஷன் வாங்கி ரைட்ஸ் வாங்கி கதை சொல்லி அவங்க வந்து கதை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தின்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க. இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இன்னைக்கு சிவகார்த்திகேயனும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லாங்குவேஜுக்கான ஹீரோவா மாறி வந்து நிற்கிறார். ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தெலுங்குலையும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, கர்நாடகாலையும் கொஞ்சம் இருக்காங்க, மலையாளத்திலையும் கொஞ்சம் இருக்காங்க. ஸோ இப்போ இங்க என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னா, தமிழ்ல பராசக்தின்ற பேருக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவங்க ஏவிஎம்ல என்ஓசி கொடுத்துட்டாங்க. அங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க? சுதா கோங்கரா அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. சுதா கோங்கரா தான் போய் பேசியிருக்காங்க, அதெல்லாம் சொல்லி கேட்டு முறையான அனுமதி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன விஷயம் சொன்னா, இந்த அனுமதியை பராசக்தி படத்தை டைட்டில் யூஸ் பண்ற அனுமதி தமிழ்நாட்டில் மட்டும்தான் செல்லும். விஜய் ஆண்டனியுடைய 25வது படம், தன்னுடைய 25வது படம் ஒரு பேன் இண்டியா படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமா இறங்கி இருக்கிறாரு. இந்த படத்தை அவருடைய தயாரிப்பும் அவருடைய வேற இல்ல. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பேன் இந்தியா படம் கொடுக்குறவருக்கு விஜய் ஆண்டனிக்கு அதர் ஸ்டேட்ல ரெண்டு பேருமே பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன் என்ன பேன் இண்டியா ஆர்டிஸ்டா? சிவகார்த்திகேயன் இவங்களாம் சொல்லிக்கிறது தான். நம்ம நீங்க போய் பாத்தீங்களா சிவகார்த்திகேயன் தெலுங்குல எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? இல்ல மலையாளத்துல போகும். ஏன்னா மலையாளம் வந்து கிட்டத்தட்ட தமிழ் படங்கள் அங்க வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு, தமிழ் படங்களுக்கான மார்க்கெட் இருக்கு. கர்நாடகாவிலும் தமிழ் படங்களுக்கு இப்போ இருக்கிற சூழல கொஞ்சம் மார்க்கெட் இருக்கு. ஆனா ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்ன்றது அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒர்த்தா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு தமிழ் படம் அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் போதும், அவ்வளவுதான். இப்ப விஜய் ஆண்டனி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு? ஏன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சக்தி திருமகன் டைட்டில் தான் கொடுத்திருக்காங்க. பட் தமிழ்ல இப்படி ரிலீஸ் பண்ணாலும் தெலுங்கு மற்ற அதர் லாங்குவேஜஸ்ல போகும்போது விஜய் ஆண்டனி திருப்பி இந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு அவருக்கு அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் வந்து அதுல வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. தமிழ்ல நீங்க எதாவது வச்சுட்டு போங்க, தமிழ்ல எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் தெலுங்குல ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீங்க எப்படி பராசக்தினே அங்க வருவீங்க? அப்ப சிவகார்த்திகேயன் படத்துக்கான டைட்டில் அங்க அதர் லாங்குவேஜ்ல மாத்த சொல்றாங்க. நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு பண்ணல, நான் வந்துட்டு 2024 பண்ணிட்டாங்க. 2024 பண்ணிட்டாங்க அவங்க. நான் எப்படி மாத்த முடியும்? நீங்க இங்க தமிழ், நான் வந்து உங்களுக்கு எதுவுமே கேட்கல தமிழ்ல. இன்னொன்னு சிவகார்த்திகேயன் வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து கொஞ்சம் அவருடைய ஆட்டிடியூட கொஞ்சம் வேற மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு அதாவது என்னன்னா, தன்னை அடுத்த விஜய் நினைச்சிட்டு இருக்கிறாரு, தன்னை அடுத்த அஜித் நினைச்சிட்டு இருக்கிறாரு, அடுத்த உலகநாயகன் நம்ம தான் நினைச்சிட்டு இப்படி
பல கலவையா நம்மள நினைச்சிட்டு இருக்காரு சிவகார்த்திகை. அதனால இவர் என்ன நினைச்சிருக்காரு, நம்ம கேட்டா கொடுத்துருவாரு விஜய் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒரு தெனாவட்டு கலந்த ஒரு என்ன சொல்றது, அவர் ஒரு சின்ன தலைகணம் கூட இருக்கு சிவகார்த்திகேயனுக்கு, ரொம்ப அதிகமாவே இருக்கு. என்ன பண்ணிடுவாங்க பார்க்கலாம், நான் இப்படிதான் வைப்பேன் அப்படின்ற முடிவுல சிவகார்த்திகேயன் இருக்காரு. விஜய் ஆண்டனி லீகலா கேட்கறாரு, நான் தமிழ்ல உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, நான் தெலுங்குல 2024 வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது, பல பப்ளிசிட்டிகள் பண்ணிட்டாரு. இப்ப போய் அவர் மாத்த முடியுமா விஜய் ஆண்டனி? நீ என்னைக்கு கொடுக்குற பராசக்தி என்ற டைட்டில்? இப்பதானே கொடுக்குறீங்க. நான் என்னைக்கு ஆடு கொடுத்தேன்? நீங்க வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல போயிட்டு, ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில்ல போயிட்டு நீங்க கேட்க மாட்டீங்களா, இந்த டைட்டில் வந்து நாங்க பண்றோம், அவங்க வந்து ஏற்கனவே வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா? நீங்களே எப்படி உங்க இஷ்டத்துக்கு? அது நியாயமான கோவம் தானே விஜய் ஆண்டனி வருது. இவர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார். சிவகார்த்திகேயன் என்ன ஒரு தலகணம் வந்துருச்சா? நாம வந்து இனி தமிழ் சினிமானா சிவகார்த்திகேயன் தான் அப்படின்ற நினைப்புல அவர் இருக்கிறாரா? அந்த மாதிரியான ஒரு சூழல தான் சிவகார்த்திகேயன் இருக்கிற, ஒரு ஆணவத்தோடைய உச்சத்துலதான் இருக்கிற மாதிரி தோணுது சிவகார்த்திகேயன். இப்போ வந்து நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது விஜய் ஆண்டனி சைட்ல தவறு இல்லைன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா தவறு இல்லை, விஜய் ஆண்டனி சைட்ல தவறு கிடையாது. அவரு தெளிவா தான் முடிவு பண்ணிருக்காரு. ஏன்னா அதர் லாங்குவேஜ் தான் பராசக்தின்னு பேர் வச்சிருக்காரு. இங்க தமிழ்ல சக்தி திருமகன் தான் வச்சிருக்கிறாரு. ஏவிஎம் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, எல்லாமே பண்றாங்க. ஏன்னா இதுல இன்னொரு பஞ்சாயத்து இருக்கு. இதுல இப்போ பராசக்தி படம் வந்து இவங்க வந்து அங்க போய் வைக்கிறாங்கன்னு சொன்னா, கதை வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில். ஓகே, பராசக்தியோட கதை தமிழகத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது ஒரு கல்லூரி மாணவன் வந்து உயிரிழக்கிறார். நிறைய உயிர்கள் போச்சு. அதுல ஒரு கல்லூரி மாணவன் இறந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த கதையை எடுக்கிறாங்க. இது நம்ம பராசக்தி கதையை. இந்த படம் ஹிந்தில எல்லாம் வந்து, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சூர்யா இதுல இருந்து வெளியே வந்ததுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா இன்னைக்கு சூர்யா வந்து ஹிந்தில போய் வகாந்துட்டார், பாம்பேல போய் வகாந்துட்டார். அவருக்கு வந்து ஹிந்தி தான் சோறு போடுது. அதனால அவர் வந்து ஹிந்தி எதிர்ப்பு படங்களை அவரால் நடிக்க முடியாது, அங்க வச்சு பொழந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அழகா விலகிட்டாரு. இப்ப இந்த படத்தை அங்க வந்து பெருசா மார்க்கெட்டும் பண்ணி பேரை மாத்தி வைக்கணும்னு சொன்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பராசக்தின்றது அது காமன் நேம் ஆயிடுது அவங்க. ஆனா சுதா கோங்கரா அதுக்கு கண்டிப்பா மெனக்கெட்டுதான் ஆகணும். ஏன்னா தவறு இவங்க மேல இருக்குது. தவறு இவங்க மேல இருக்கும்போது அது யார் சரி பண்ணணும்? விஜய் ஆண்டனி சரி பண்ணிட்டாரு. அவர் சைட்ல படம் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, நான் தமிழ்ல ரைட்ஸ் வாங்கல, அதனால நான் பராசக்தின்னு வைக்க மாட்டேன், சக்தி திருமகன் நான் வச்சுட்டேன். அதர் லாங்குவேஜ்ல பராசக்தின்ற டைட்டிலுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்கு, நான் பேர் வச்சாச்சு, அவைலபிள் இருந்தது, நான் வச்சாச்சு. அவரு தெளிவா இருக்காரு. இப்ப யாரு வந்து இங்க தன்னுடைய தவறு உணர்ந்து யார் இதை திருத்திக்கு வந்திருக்காரு? 2024 அந்த மாதமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிளான் பண்ணிருக்காருன்னா, ஏன் அது விஜய் ஆண்டனி இங்க தமிழ்லயும் அதை வாங்கியிருக்கலாமே, ரைட்ஸ் அவரு வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் போயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு ஏவிஎம் கொடுக்கலாம், சும்மா கொடுப்பாங்களா? ஒரு வேளை சிவகார்த்திகேயனும் சும்மா கொடுத்துருக்கலாம். ஏன்னா அடுத்த கால் ஷீட் சிவகார்த்திகேயன் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா விஜய் ஆண்டனி வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா அவரே பாவம் சொந்தமா படம் தயாரிக்கிறார். அவருக்கு ஏகப்பட்ட அடிகள். சமீபத்தில் அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து அந்த ஒரு படம் வந்து 2 படம் அவர் தோல்வி படமாயி, அவருடைய இயக்கத்தில் வந்த படமும் பெருசா வெற்றி அடையல. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து இதுக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடி செலவு பண்றதுக்கு அவர் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளரா அவர் வந்து அது யோசிச்சு சரி ஓகே சக்தி திரும்ப இந்த பிரச்சனையில மீண்டும் வந்து நடிகர் சங்கம் வந்து தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுப்பாங்களா? நடிகர் சங்கம் தலையிட்டா என்ன இட முடியும்? 2 பேரும் உட்கார வைப்பாங்க. ஒண்ணு நீங்க விட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல நீங்க விட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்கு சாதகமாக பேசுவாங்க நடிகர் சங்கம்? எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் சாதகமாக தான் பேசுவாங்க. விஜய் ஆண்டனிக்கு பெருசா ஒரு பெரிய சப்போர்ட் இருக்காது. இப்ப சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜய் லெவலுக்கு ஒரு பூம் ஆயிருக்காரு. அது உண்மைதான், மறுக்க முடியாத ஒரு உண்மையை தான் அது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த பராசக்தி டைட்டில் ரிலீஸ் கிளிப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு விஜய் ஸ்டைல் தான் இருக்கு, இன்க்ளூடிங் ஃப்ரேம் ஆல்சோ. கண்டிப்பா அது விஜய் தான். ஒரு தலைவா நீங்க படம் பார்த்திருக்கீங்க, அது வருவார் பாருங்க, அப்படியே உள்ள வருவார் இல்ல, அவர் பின்னாடி இருந்து ஒரு கேமரா வரும், அவருடைய ஆட்டிடியூடு, அவருடைய அதாவது என்ன தெரியுமா, இவர் வந்து தன்னை விஜயின் ஜெராக்ஸா நினைச்சிட்டு இருக்காரு. சரிங்களா? நீங்க இப்போ சமீபத்துல வந்து அமரன் துப்பாக்கி வந்து இப்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்றீங்க. இப்போ சமீபத்துல வந்து அமரனோட சக்சஸ் மீட், அதே வந்து சிவகார்த்திகேயன் ஒரு விஷயத்தை அவரும் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய எந்த படமும் ஓடலைன்னா என்ன குறை சொல்றீங்க? இப்போ அமரன் படம் ஓடி இருக்கு, ஆனா இந்த படம் ஓனதுக்கு சாய் பல்லவி தான் காரணம்னு சொல்றீங்க, என்ன சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உண்மையா வந்து அதுதான். ஏன்னா அந்த படத்துல சாய் பல்லவியோட நடிப்பு தான் பெருசா பேசப்பட்டது. சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல சிவகார்த்திகேயன் ஓப்பனா சொல்ல போனா நடிப்புல இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது. ஆனா இந்த ட்ரெய்லர் வந்து நீங்க வந்து விஜய வந்து நீங்க சொன்னீங்கல்ல, விஜயோட பாக்குற அனைவருக்குமே அதை ஃபீல் பண்ணும். ஆனா இந்த ட்ரெய்லர்ல என்னன்னா முழுசா சிவகார்த்திகேயனை இன்னும் முழுசா பார்க்க முடியல ட்ரெய்லர்ல. ஏன்னா ட்ரெய்லர் கூட இல்ல, ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர்ல வந்து டாமினேட் யாரு இருக்காங்கன்னு சொன்னா அதர்வாவும் ஜெயம் வந்து டாமினேட்டா இருக்காங்க. சிவகார்த்திகேயனோட இது வந்து கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? அதனால சிவகார்த்திகேயன் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது சிவகார்த்திகேயன் வந்து முழுசா, ஏன்னா சுதா கோங்கரா மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சுதா கோங்கரா வந்து கேரக்டர் தான் காட்டுவாங்களே கண்டி, அந்த ஒரு ஹீரோயிசத்தை கேரக்டர் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு சுதா கோங்கரா.
முடிவாக வந்து கேட்கிற கேள்வி என்னன்னா, இவங்க இருவர்ல யார் வந்து விட்டு கொடுக்கும் தன்மையை கொண்டவர்களாக இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனி விட்டு குடுத்துருவாரோன்னு தோணுது. ஏன்னா, அவரு மிக சிறந்த ஒரு மனிதர். எந்த கண்டிப்பா இடத்துலயுமே விஜய் ஆண்டனி இறங்கி ஒரு போகிறதுல ஆனா பெருசா நீங்க சொல்ற மாதிரி ஈகோ பார்க்க மாட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி தான் நான் வந்து விஜய் ஆண்டனி விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். அவர் இடத்துல இருக்கணும். நீங்க பேரை மாத்திருங்க. நீங்க தமிழ்ல வச்சுக்கோங்க பராசக்தின்னு சொல்லி. உங்களை யாருமே எதுவுமே கேட்க போறது. அதே லாங்குவேஜ்ல நீங்க தெலுங்குல மாத்த என்னன்னு வச்சீங்க நீங்க பேரு. சோ அப்ப மாத்திக்கீங்கன்றீங்க. வாரிசு படமே வாரிசு டூன்னு தான் வச்சுக்கோங்க. வேற பேர் தான் வச்சு கொடுத்து நிறைய படங்கள் வருது இல்ல. அந்த மாதிரி வேற ஒரு நீங்க தெலுங்குக்கு ஏத்த டைட்டில் ஒண்ணு வச்சுக்கலாம். ஏன் அவரு போய் நீங்க டிஸ்டர்ப் பண்ணா அவர் ஏன் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் சைடு தான் ஃபேவரா முடியும். ஏன்னா கண்டிப்பா சிவகார்த்திகேயன் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 100% வந்து ஏன்னா அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கையா தான், அதாவது அதுக்கு உண்டான ஒரு முன்னோட்டமா தான் ஏவிஎம் உடைய அறிக்கை. ஏன்னா ஏவிஎம் வந்து இவ்வளவு பெரிய லெட்டர் பேட்ல இதெல்லாம் போட்டு இந்த கதையை பார்த்துட்டு அதை பார்த்துட்டேன், ட்ரெய்லர் பார்த்தேன், பெரிய வாழ்த்து மடலே தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சிவாஜி ஃபேமிலி தெரிவிக்கல. அவங்க தெரிவிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். சிவாஜி ஃபேமிலி ஏதோ ஒரு லைட்டா தான் வந்திருக்கு போது. சிவாஜி பேருக்கு களங்கம் இல்லாமல் பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவர் யாருக்கு சொல்லுவாங்க? சிவகார்த்திகேயன் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால ஆனா பராசக்தின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டில் ஆனது காரணம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய எழுத்து. சோ என்னதாக இருந்தாலும் சுதா கங்காராவ் இந்த டைட்டிலுக்கு ஏத்த படத்தை கொடுப்பாங்களா, இல்ல வந்து இது வேற மாதிரியான ஒரு ஜானர் போகுமா, இல்ல சிவகார்த்திகனுக்கு இந்த டைட்டில் பொருத்தமாக இருக்குமா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கு கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆனதுல ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு. படம் இல்ல நான் கேக்குறது என்னன்னா, இந்த டைட்டில் சிவகார்த்திகனுக்கு பொருந்ததா இல்ல வந்து விஜய் ஆண்டனிக்கு பொருந்தா? ஒரு பிலிம் கிரிட்டிக்கா நீங்க சொல்லுங்க, இந்த டைட்டில் யாருக்கு பக்காவா பொருந்தது? கதை பிரகாரம் பாத்தீங்கன்னா மாவீரன் இது சிவகார்த்திகேயனோட படத்துல அந்த கதை, அந்த அவங்க எடுத்துக்கிற கதையோட களம், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் பொருந்தது. அங்க பராசக்தின்றது விஜய் ஆண்டனி வந்து வேற ஜானர். அதுக்கு வந்து பராசக்தின்ற டைட்டில் வந்து மேக்சிமம் அதுக்கு வந்து கொஞ்சம், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா சுதா கோங்கருடைய கதை களத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது பராசக்தி. ஆனால் இது வந்து ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரம் தான் மெயின் அப்படின்னு சொன்னால் ஒரு டைட்டில் மட்டும் பேருக்காக வைங்க. ஆனா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா பழைய படங்களுடைய பேர் எடுத்து வச்ச படங்கள் எல்லாமே அவருக்கு ஓடி இருக்கு இல்லைன்னா, காக்கி சட்டை ஆகட்டும், வேலைக்காரன் ஆகட்டும், அமரன் ஆகட்டும், இப்போ இது எல்லாமே அவர் வந்து ஒரு சென்டிமெண்ட். பழைய படங்களை வந்து அந்த நேம், அதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் அந்த சென்டிமெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவர் வந்து அதுல இருந்து வெளியே வந்து இன்க்ளூடிங் அஜித்துக்கே அந்த ஒரு சென்டிமெண்ட் அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா பில்லா தான் ஒரு மாஸ் ஹிட் அவருக்கு ஒண்ணுதான் போச்சு பில்லாக. ஆனா சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா லைனா ஹிட் கொடுத்துருக்கு. அந்த ஒரு சென்டிமெண்டாலையும் சரி டைட்டில் மட்டும் தான் நம்ம வாங்குறோம். கதைக்களம் அது கிடையாது. படத்தோடைய கதைக்களமே டோட்டலா வேற. எல்லாம் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பேஸ் பண்ணி பச்சை பாஸ் காலேஜ், அதாவது அது முன்னாடி நடந்தது வேற ஒரு இடம், இப்போ வந்து பச்சை பாஸ் காலேஜில் நடக்கிற மாதிரி. ஏன்னா ஸ்ட்ராங் பச்சை பாஸ் காலேஜ் எவ்வளவு பெரிய ஒரு வலுவான இடம் உங்களுக்கு தெரியும். அந்த காலேஜ் அந்த பேக் டிராப்ல காட்டுறாங்க அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஜெயம் ரவி வேற நெகட்டிவ் ரோல் வேற படத்துல, அதுதான் முக்கியமான விஷயம். பிகாஸ் இப்ப ஜெயம் ரவி வேற வந்து பாத்தீங்கன்னா ரவி மோகன் சொல்லிட்டு பாக்க, என்னதான் இருந்தாலும் ஜெயம் ரவி அப்படின்ற ஒரு மோகன் ரவின்றது விஷயம் செட் ஆகாது. போன படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய அடி சரியா. அதனால அதுல வந்து அவருக்கு வந்து பர்சனல் லைஃப்ல இருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்ததுனால யாரோ ஒரு ஜோசிகாரன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நீ வந்து அந்த ஜெயம்ன்ற எடுத்துட்டு ரவி மோகன் அப்பா பேரை எடுத்து வச்சுக்கோ, ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். அதனால அவர் வந்து அதனாலே மாத்தி, ஏன்னா அவர் வந்து பர்சனல் லைஃப் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதுக்குள்ள நம்ம போக, ஏன்னா அவர் ரொம்ப மனசு நொந்துட்டாரு. அது அந்த மனிதனுங்க வரக்கூடாத ஒரு விஷயம் வந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக ஒருவேளை ஒரு பேர் மாற்றம் இருந்தால் எனக்கு ஒரு நல்ல, அது கூட காரணமா இருக்கலாம்ல. அந்த பேர் வந்து ஒரு நல்ல படம் நெகட்டிவ் ரோல், ஏன்னா ஜெயம் ரவி நெகட்டிவ் ரோல் எழுதிச்சு பாருங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பராசக்தியை கண்டிப்பா ஒரு வலுவான கதை களத்தை கொடுக்கும் அப்படியே நம்ம. ஏன்னா அதர்வா இருக்காப்ல, ஜெயம் ரவி இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல அதர்வாவை தான் ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர்லயே வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த லுக் எல்லாமே பக்காவா. ஜெயம் ரவியோட லுக்கும் வேற மாதிரி. தனி ஒருவன் அந்த லுக் அதுக்கு மாறுபட்டு இருக்கு. தனி ஒருவன் நம்ம எப்படி ஜெயம் ரவி ஒரு டிஃபரெண்டா பார்த்தோம் நம்ம, அந்த மாதிரி இருக்கு. அந்த பீரியட்ல வர ஒரு நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் நம்ம முழுசா பார்க்கல இன்னும் ட்ரைலர்ல. ஒளிச்சு வச்சிருக்காங்களோ, இவரோட பெர்ஃபார்மன்ஸை ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா 3 பேருடைய கதைகளை 3 பேருமே ஒரு பெரிய ஹீரோ. அதனால கண்டிப்பா பராசக்தின்ற டைட்டில் இந்த படத்துக்கு வந்து இன்னும் ஒரு வலு கொடுக்கும் தான் நம்ம நினைக்கலாம்.
சோ அதனால சிவகார்த்திகேயனுக்கு அமையறதே பெட்டர்னு பெட்டர் நினைக்கிறேன். தான். தமிழ்ல எங்க அமையுது, தெலுங்கு அதர் லாங்குவேஜ் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த ப்ரொடியூசரும் ஏன்னா விஜய் ஆண்டனியும் சிவகார்த்திகேயனும் மட்டுமே உட்காந்து பேசி ஒரு யூஸ் கிடையாது. அந்த தயாரிப்பாளரும் பேசணும், இந்த தயாரிப்பாளரும் பேசணும். கண்டிப்பா. அவர் தயாரிப்பாளர் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இல்ல. எனிவேஸ் இந்த டைட்டில் பிரச்சனை எந்த அளவுக்கு முடிவுக்கு வருது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. நன்றி.